ஹலோ, நான் உங்கள் சுரேஷ் ராஜி பேசுகிறேன். ஏற்கனவே யூடியூப்பில் 2 வீடியோ நான் வெளியிட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட நான் எழுதின கதையெல்லாம் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நிறைய பேர் கதை சொல்லியிருப்பாங்க. எனக்கு மியூசிக் எப்படி போடுறதுன்னு தெரியல, அதுக்கான பிக்சர் எப்படி போய் பார்க்குறதுன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரியான சும்மா ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரேடியோலலாம் கதை சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிக்சரோ இல்லை மியூசிக்கோ அந்த அளவுக்கு இருக்காது. சும்மா ஒரு குரல் மட்டும்தான் கதை சொல்லிகிட்ருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக ஏதாவது ஒரு மியூசிக் போயிட்டுருக்கோம். ஸோ நானும் அந்த காலத்து பழைய ஆள் தான். இப்போ இருக்கிற நியூ இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் நான் சொல்ல போகிற கதை பார்த்திங்கன்னா, நான் எழுதின கதை. அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற திறமையில் என்னென்னவோ அவங்கவுங்க அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாக பார்த்திங்கன்னா நான் சும்மா கதை மட்டும் எழுதி நானே வீட்டிலையே வச்சிட்டு இருந்தேன். ஒரு 4-5 நோட் புக் ஃபுல்லாக கதை எழுதி வச்சுருக்கேன். சரி, நமக்குள்ளே அந்த கதையை இருந்தால் எப்படி அப்படின்னு தான் யோசித்து இந்த யூடியூப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் கூட நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே எப்படின்னே சரியாக வரல. ஸோ அதனால தான் நான் இந்த யூடியூப்பை கஷ்டப்பட்டு இந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப்பில் எப்படி பேசணும், என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியல. கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்குது. ரொம்ப பேச முடியல, வார்த்தையிலே வர மாட்டேங்குது. இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன். ஒரு படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங் பேஸ்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த டைலாக் கூட பாருங்கள். எனக்கு இப்போ இந்த டைமுக்கு அவசரத்துக்கு வரவே மாட்டேங்குது. பேஸ்மெண்ட்டு வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன்றதுனால எனக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சாதாரணமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனாலும் என்னவோ என்னை சுற்றி எல்லோரும் உக்காந்துட்டு நான் பேசுகிற மாதிரி படபடன்னு அடிச்சுக்குது. நான் சொல்ல போகிற கதை நானாக எழுதின கதைங்க தான். நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கதையை கேளுங்க. அட்லீஸ்ட் யாராவது கொஞ்சமோ இல்லை சில பேரோ இல்லை விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் இருந்து என் கதையை கேட்டால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கு அது ஒன்றே போதும். அதுக்காக தான் நான் இந்த யூடியூப்பை செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்காக நான் பேசிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ கூட எனக்கு கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறதுன்னே தெரியல, படபடன்னு அடிச்சுக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு என்னுடைய ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்படி நான் ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி தயக்கம் இல்லாமல் நல்லா வேகமாக பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னால் முடியுமான்னு தெரியல, நான் ட்ரை பண்ணுறேன். நான் சும்மா அந்த புக்கிலெல்லாம் படிப்போம் இல்லையா? ஒரு கதை ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் படிக்கிற மாதிரி நான் படிச்சுக்கிட்டே வரேன். கதை படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. நான் உங்களுக்கு என்னோடய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அடுத்த வீடியோவில் ஆரம்பத்திலேருந்தே நான் என் கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இப்போ நான் மற்றவங்களுக்கு கதை சொன்னால் எப்படி சொல்வேனோ அந்த மாதிரி வேணால் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு கதையாக நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவிலேருந்து என் கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய்.